வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். உங்ககிட்ட இருந்து கிடைச்ச குறிப்புகளை வச்சு ஜி.ஐ. குர்த்ஜீப் வாழ்க்கையில நடந்த ஒரு முக்கியமான காலகட்டம். அதாவது அவரோட அந்த பெரிய கார் ஆக்சிடென்ட். அதுக்கு பிறகு என்ன ஆச்சுங்கிறத பத்தி தான். ஆமா. அந்த ஆக்சிடென்ட் ஒரு பெரிய திருப்பமுனை இல்லையா? ஆமா. சாகர நிலைமைக்கே போயிட்டு வந்த அந்த அனுபவம், அது அவரோட வேலையில என்ன மாதிரி மாற்றங்களை கொண்டு வந்துச்சு? எப்படி புது வழிகளை காட்டுச்சு? அவரோட எழுத்துக்கள், அப்புறம் சீடர்களோட இருந்த அந்த உறவு, இதெல்லாம் எப்படி மாறுச்சு? முக்கியமா அவரோட வாழ்க்கையில இந்த பெரிய திருப்பம் ஏன் வந்துச்சுன்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம். சரி, ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. இந்த குறிப்புகள்ல அவர் எப்படி திடீர்னு எழுத்துத்துறைக்கு மாறினாருங்கிறது இருக்கு. அந்த சமயத்துல அவர் சந்திச்ச சில சொந்த இழப்புகள், அப்புறம் அவர் உருவாக்கின சில எப்படி சொல்றது, கொஞ்சம் வித்தியாசமான, ஏன் சர்ச்சைக்குரிய வழிமுறைகள் பத்தியெல்லாம் கூட விவரங்கள் இருக்கு. ம், குறிப்பா அவரோட பெரெல்செபாப்பின் பேரனுக்கான கதைகள், அந்த புக், அதோட சிக்கலான நடை, அப்புறம் அந்த வேணுனே கஷ்டப்படுறதுன்னு சொல்ற இன்டென்ஷனல் சஃபரிங், தேவையான பதிவுகள், நெசசரி இம்ப்ரெஷன்ஸ், இந்த மாதிரி அவர் சொல்லிக் கொடுத்த சில விஷயங்கள், இதெல்லாம் பத்தி விரிவா பேசலாம். சரி. 1924ல நடந்த அந்த ஆக்சிடென்ட், அது ஒரு பெரிய ஷாக் அவருக்கு. குறிப்புகள் சொல்றத பார்த்தா அவர் பழைய மாதிரி முழு உணர்வோட இருக்கிறதாவும், ஆனா உடம்பு உடம்பு ரொம்ப பலவீனமாயிட்டதாவும் உணர்ந்திருக்கார். இது அவரை ரொம்ப பாதிச்சிருக்கும் இல்லையா? நிச்சயமா அவருக்கே அது பெரிய அதிர்ச்சி தான். அதுவும் குறிப்பா அவரை யாரும் எதுவும் செய்ய முடியாதுன்னு ஒரு பிம்பம் இருந்துச்சு இல்லையா? அவரோட சீடர்களுக்கு இது இன்னும் பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கும் முதல்ல. அவர் என்ன செஞ்சார்னா, தன்னோட இன்ஸ்டிடியூட் இனிமே பழைய மாதிரி நடக்காதுன்னு சொல்லி அதை மூட போறதா அறிவிச்சார். ஓ, அப்படியா? ஆமா. அத கேட்டதும் நிறைய ரஷ்ய சீடர்கள் அடுத்த நாளே கிளம்பிட்டாங்கன்னு குறிப்புகள் சொல்லுது. இன்ஸ்டிடியூட் தொடர்ந்து நடந்துச்சுனாலும் அது மேல அவருக்கு இருந்த அந்த முதன்மை கவனம் அது மாறிடுச்சுங்கிறத இது காட்டுது. அதே நேரத்துல சொந்த வாழ்க்கையிலயும் துக்கங்கள் நடந்திருக்கு. ஆக்சிடென்ட் நடந்த கொஞ்ச நாள்லயே அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. அவர் அம்மா மேல ரொம்ப பாசமா இருந்ததா கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ இது எவ்வளவு பெரிய இழப்பா இருந்திருக்கும்? ஆமா ஆமா, நிச்சயமா. இது சம்பந்தமா ஜே.ஜி. பென்னெட் பல வருஷம் கழிச்சு சொன்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம் குறிப்புகள் இருக்கு பாருங்க. பென்னெட்டோட அம்மா இறந்து போன சமயத்துல அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக குர்ஜீப் தான் அம்மா மூலமா அவங்கள தொடர்பு கொள்ள ஒரு பயிற்சி, ஒரு வழிமுறை சொல்லி கொடுத்திருக்காரு. அப்படியா? என்ன மாதிரி அது? 2 சேர் போட சொல்லி, ஒண்ணுல பெனட் அம்மாவையும் இன்னொன்னுல குர்ஜீப் அம்மாவையும் கற்பனை செய்ய சொல்லியிருக்கார். பல வாரம் கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்ச பிறகு பெனட் நிஜமாவே அந்த 2 பேரோட இருப்ப உணர்ந்ததாவும், அவங்க பேசிக்கிட்டதால தனக்கு பெரிய நிம்மதியும் நன்றியும் கிடைச்சதாவும் சொல்றாரு. இதிலிருந்து இறந்த பிறகும் தொடர்பு கொள்ள முடியும்னு குர்ஜீப் நம்புனது நல்லா தெரிய வருது. அடேப்பா, இதுக்கு மேல அவங்க மனைவியும் கேன்சர்ல இதே சமயத்துல இறந்து போனாங்கங்கிறது இன்னும் சோகம். அவங்கள குணப்படுத்த அவர் ஏதோ மத்தியாசிய டெக்னிக் முயற்சி பண்ணதா சொல்றாங்களே, ஆனா ஆக்சிடென்ட்னால அது தடைப்பட்டுடுச்சா? அப்படி இருந்தும் ஓல்கா டி ஹார்ட்மன் சொல்ற ஒரு விஷயம் அவர்கிட்ட ஏதோ ஒரு விசேஷ சக்தி இருந்திருக்குமோன்னு நினைக்க வைக்குது. குர்ஜீப்போட மனைவி வலியால தண்ணி கூட குடிக்க முடியாம இருந்தப்போ குர்ஜீப் ஒரு அரை கிளாஸ் தண்ணிய 5 நிமிஷம் கையில வச்சிருந்து அத அவங்க கிட்ட குடுக்க சொல்லியிருக்கார். ம், ஆச்சரியமா அவங்க அந்த தண்ணிய கொஞ்சம் கூட வலிக்காம குடிச்சாங்களாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மற்ற திரவ ஆகாரத்தையும் எடுத்துக்க ஆரம்பிச்சாங்களாம், குறிப்புகள்ல சொல்ற மாதிரி. இது அவரோட அசாதாரண சக்திகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கலாம். சரி. மரணம், இழப்புன்னு அடுத்தடுத்து சந்திச்சவர் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆக்சிடென்ட் பாதிப்பிலிருந்து மீண்டு வராரு. அப்போதான் எழுத்து பக்கம் கவனம் திரும்புதுன்னு சொன்னீங்க. பாரிஸ்ல இருக்கிற கஃபே டி லா பேஸ்ல வச்சுதான். ஆமா, அங்க வச்சுதான் பெல்ஷபப்பின் பேரனுக்கான கதைகள் புக்க ஓல்காடி ஹார்ட்மனுக்கு டிக்டேட் பண்ண ஆரம்பிக்கிறார். அது ஒரு பெரிய வேலை போல. ஓ, அது ஒரு இமாலய முயற்சி மாதிரி. குறிப்புகள் சொல்றத பார்த்தா அந்த புத்தகத்தோட நடைய பயங்கர சிக்கலானது, வேணுனே குழப்புற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அதுல அவரு புதுசு புதுசா வார்த்தைகள் எல்லாம் கண்டுபிடிச்சு போட்டிருக்கார். கும்டா பாஃபர், கைடரோ புலோ, சினியோட்ரியா மாசிகாம்னியன், அப்பா ஹாரிங்ஹார் ஹார், பிளாஸ்டிக்ரோ குளோர்னியன், இந்த மாதிரி. பிளாஸ்டோக்ளோர்னியானா என்ன அது? அது நம்ம பூமி வளிமண்டலத்தோட சுற்றளவாம். இதுக்கு எதுக்கு புது வார்த்தைனே தெரியல. ஹஹா, வாசிக்கிறவங்களுக்கு வேணும்னே கஷ்டமா இருக்கணும்னு செஞ்சாரா? சில சீடர்கள் அப்படி நம்புனாங்கன்னு குறிப்புகள்ல இருக்கு. ஆனா ஓரேஜ், சீப்ரூக் மாதிரி ஆளுங்க இல்ல, அவருக்கு எழுதவே சரியா வரல, தன் கருத்துக்களை எழுத்துல கொண்டு வர முடியாம தடுமாறுறாருன்னு நினைச்சாங்களாம். நியூயார்க்ல நடந்த அந்த பார்ட்டில
சைக்காலஜிஸ்ட் ஜேபி வாட்சன் புக்கை படிச்சு காட்டும்போது இது பெரிய ஜோக் இல்லனா வெறும் பிதற்றல், அதாவது பிஃபில்னு சொன்னதா ஒரு சம்பவம் இருக்கு இல்லையா? ஆமா ஆமா. ஆனா குர்ஜீப் அத கேட்டுட்டு ரொம்ப அமைதியா, இது உங்க புரிதலுக்கு அப்பாற்பட்டது, இது நிச்சயம் பிதற்றல் இல்லைன்னு சொன்னதா குறிப்புகள்ல இருக்கு. அவர் அந்த புத்தகத்தை மறுபடி திருத்தி எழுதினார். 1927ல கிட்டத்தட்ட 3 வருஷம். 3 வருஷமா? ஆமா, 3 வருஷம் கஷ்டப்பட்டு எழுதின பிறகு தான் சொல்ல வந்த விஷயம் சரியா வாசகர்களுக்கு போய் சேரலேன்னு உணர்ந்து திரும்பவும் முழுசா திருத்தி எழுத வேண்டியதா போச்சு. அந்த வேலையோட கஷ்டமும் சோர்வும் அவரை தற்கொலை பண்ணிக்கலாமான்னு யோசிக்கிற அளவுக்கு தள்ளி இருக்கு. அடப்பாவமே. ஆனா இவ்ளோ கஷ்டமா இருந்தாலும் பெனட் மாதிரி சீடர்கள் ஒவ்வொரு தடவை படிக்கும் போதும் அதுல புது புது அர்த்தம் கிடைக்கிறதா சொல்றாங்க. ஒருவேளை இதுதான் அவரோட மிக முக்கியமான படைப்பா இருக்கலாம். ஆனா ஒண்ணு, குர்ஜீப்ப பத்தி இப்பதான் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பா இல்ல, ரொம்ப கஷ்டம். அவர் முதல்ல எழுதின ஹெரால்ட் ஆஃப் கம்மிங் குட் புக்லயும் இதே மாதிரி தானே ஏகப்பட்ட துணை வாக்கியங்கள், சப் கிளாசஸ் சேர்த்து வாசிக்கிறதே கஷ்டமாக்கியிருப்பாருன்னு படிச்சிருக்கேன். அதுல ஸ்வார்னோ ஹார்னோன்னு ஒரு வார்த்தை வருமே, அதுக்கும் அவரோட ஆக்சிடென்ட்டுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொன்னாராம். அதாவது வெற்றி பெற்ற ஆளுங்க மேல வர்ற ஒரு மாதிரியான எதிர்ப்பு சக்தி மாதிரி. ஆமா, அவரோட இன்னொரு புத்தகமான வாழ்க்கை உண்மையானது அப்போதுதான் நான் இருக்கிறேன்கிறதுல இத விளக்குறார். பொது வாழ்க்கையில மத்தவங்க நல்லதுக்காக உழைக்கிறவங்கள தாக்குற ஒரு விஷயமா அத பார்த்ததாவும், தனக்கு நடந்த கார் ஆக்சிடென்ட்டும் அதோட ஒரு வெளிப்பாடுதான்னு அவர் நினைச்சதா குறிப்புகள் சொல்லுது. இந்த மாதிரி நீளமான துணை வாக்கியங்களோட எழுதுறது அது வேணும்னே குழப்பறதுக்காக இல்லாம, ஒருவேளை அவரோட சிந்தனை ஓட்டம் அப்படிதான் இருந்திருக்கலாம். அவர் பேசும்போது ரொம்ப தெளிவா பேசுவாராம். ஆனா எழுதும்போது அவரோட மனசு இயல்பாவே ஒரு சிக்கலான அலங்காரமான கிழக்கத்திய பாணியில ஓடுனதா தெரியுது. சரி சரி. இப்போ இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமான கட்டத்துக்கு வரோம். அவங்க அம்மா மனைவி இறப்பால கிடைச்ச அந்த துன்பம் அது அவருக்கு படைப்பாற்றல் பத்தி ஒரு புது புரிதலை கொடுத்துச்சுன்னு குறிப்புகள் சொல்லுதே, அது எப்படி? ஆமா, அந்த துன்பம் அது தன்னோட சாரம், அதாவது எசன்ஸ், உள்ளுக்குள்ள இருக்கிற உண்மையான தன்மைய வலுப்படுத்தினதா அவர் ஒரு முடிவுக்கு வர்றாரு. அது மட்டும் இல்ல, ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் படுக்கையா இருந்தப்போ அவரை பார்க்க வந்த நண்பர்கள் அவரோட சக்திய உறிஞ்சி அவரை சோர்வாக்குறத கவனிச்சிருக்காரு. அவங்க உறிஞ்சினது ஹன்பிளசாயின் அப்படிங்கிற நம்ம சூட்ச்ம உடலோட ஒரு சக்தி. இந்த சக்தி தான் படைப்பு வேலைக்கெல்லாம் ரொம்ப முக்கியம்னு அவர் சொல்றாரு. ஓ, ஹான்பிளசாயின். ஆமா, அப்போ இந்த சக்திய நாமளே நனவான முயற்சி மூலியமாவும் வேணுமென்றே துன்பப்படுதல், அதாவது முள்படுக்கையில படுக்கிற துறவிகள் அனுபவிக்கிற மாதிரி கஷ்டத்தை ஏத்துக்கிறது மூலியமாவும் உருவாக்கணுங்கிற யோசனைக்கு வர்றாரு. துன்பத்தையே வளர்ச்சிக்கு ஒரு கருவியா பாக்குற இந்த பார்வைதான் இங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். சரி, இந்த வேண்டுமென்றே துன்பப்படுதல்ங்கிற யோசனை வருது. ஆனா அதே நேரத்துல ஹார்ட்மென்ஸ், வேரச் மாதிரி ரொம்ப காலமா கூட இருந்தவங்கள அவர் விலக்கி வைக்க ஆரம்பிச்சதா குறிப்புகள் சொல்லுது. ஓரச்சோட குழுவினரை அவரோட இருந்த உறவை துண்டிக்கிறதா எழுதி கையெழுத்து போட வச்சாராமே. இது கொஞ்சம் புரியலையே, எதுக்காக திடீர்னு இப்படி செஞ்சாருன்னு அதுல ஏதாவது காரணம் சொல்லியிருக்கா? ஆமா, குறிப்புகள் படி பார்த்தா அது ஒரு திட்டமிட்ட செயல் மாதிரி தான் தெரியுது. அவங்க தன்னை ரொம்ப சார்ந்திருக்காங்க, தனக்கு ரொம்ப சௌகரியமா இருக்காங்கன்னு அவர் நினைச்சதா சொல்லப்படுது. அவங்கள வெறுமனே மனக்கசப்புனால வெளியேத்தல. ஓல்கா டி ஹார்ட்மனோட அப்பா கிட்ட அவர் சொன்ன மாதிரி மனுஷங்களுக்கு எல்லா விதமான பதிவுகளும் அவசியங்கிறது தான் அதுக்கு பின்னாடி இருந்த கொள்கையா தெரியுது. அப்படின்னா அதாவது வளர்ச்சிக்கு நல்ல அனுபவம் மட்டும் போதாது, கஷ்டமான அனுபவங்களும் தேவை. அந்த தேவையான பதிவுகள் அவசியம்னு அவர் நம்பினாரு. ஓஹோ, அப்போ அந்த ஃப்ரிட்ஸ் பீட்டர்ஸை கூட்டிட்டு சிகாகோவுக்கு போன அந்த ரகளை பிடிச்ச ரயில் பயணம் மாதிரி தானா? வேணுனே ரயிலை லேட் ஆக்கினது, தூங்குறவங்க கிட்ட சத்தம் போட்டது, ஒரே தொந்தரவு பண்ணிக்கிட்டே போனது, அதெல்லாம் இதுக்கு உதாரணமா? அதேதான், சரியா சொன்னீங்க. அந்த பயணம் பீட்டர்ஸ்க்கு ஒரு நரகம் மாதிரி இருந்திருக்கு. குர்ஜீப் வேணுனே ரயிலுக்கு லேட்டா வந்திருக்காரு. பீட்டர்ஸ போய் சொல்லி ரயில்ல நிறுத்த வச்சிருக்காரு. பெர்த்ல ராத்திரி புறா சத்தமா பேசிக்கிட்டு, நேரம் காலம் இல்லாம சாப்பிட்டு குடிச்சு, தம் அடிச்சு, நாத்தம் புடிச்ச சீஸ் எல்லாம் சாப்பிட்டு ஒரே அமளியா இருந்திருக்காரு. பீட்டர்ஸ்க்கு கோவம் தலைக்கேறிடுச்சு. ஆனா பின்னாடி பீட்டர்ஸ் யோசிச்சு பார்த்தப்போ, இது குரு மேல இருந்த தன்னோட அந்த கண்மூடித்தனமான பக்தியை உடைக்கிறதுக்காகவே குர்ஜீப் செஞ்ச வேலைன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அது வேலை செஞ்சதுன்னு சொல்றாரு. இப்படி சில எதிர்வினைகளையோ புரிதல்களையோ தூண்டி விடுறதுக்காக வேணும்னே சூழ்நிலைகளை உருவாக்குறதுல குர்ஜீப் கெட்டிக்காரரா இருந்திருக்கார் போல. அடேங்கப்பா. அப்புறம் நியூயார்க்ல அந்த பெரிய மனுஷங்களுக்காக ஏற்பாடு செஞ்ச டின்னர் பார்ட்டி என்ன அது? விருந்தாளிங்க வர்றதுக்கு முன்னாடி பீட்டர்ஸ் கிட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் கத்துக்கிட்டு
பார்ட்டி நடுவுல அவங்களோட பாலியல் உணர்வுகளை பத்தி ரொம்ப கேவலமா பேசி ஒரு அழகான பொண்ணுகிட்ட அவளோட அழகே புணர்வதற்கான ஆசையை தூண்டுறதுதான்னு சொல்லி இதெல்லாம் எதுக்கு செஞ்சாரு? கொஞ்சம் வினோதமா இருக்கே. இதுவும் அதே மாதிரி தான். மனுஷங்களோட மனசுக்குள்ளேயே மறைஞ்சிருக்கிற நோக்கங்களை வெளிக்கொண்டு வரவும், அவங்க தங்கள பத்தி வச்சிருக்கிற அந்த பிம்பத்தை உடைக்கவும் அதிர்ச்சியை பயன்படுத்தினதுக்கு இன்னொரு உதாரணம். குறிப்புகள் படி அவர் தன்னோட செக்ஸ் திறமைகள் பத்தியும் ஒவ்வொரு இனத்தோட பாலியல் பழக்கங்கள் பத்தியும் ரொம்ப அசிங்கமா பேசினார். சாப்பாட்டுக்கு பிறகு வந்திருந்த விருந்தாளிகள் ஒருத்தரோட ஒருத்தர் காதல் லீலைகள்ல இறங்கிட்டாங்க. அப்போ திடீர்னு குர்ச்சீஃப் சத்தமா கூப்பிட்டு, இப்போவாச்சும் உங்களோட உண்மையான குணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கிண்டல் பண்ணியிருக்காரு. அட கொடுமே. கடைசியா இந்த பாடத்தை கத்துக் கொடுத்ததுக்காக தனக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்லி பல $1000 வசூலும் பண்ணியிருக்கார். இதுவும் அவருக்கு தேவையான பதிவுன்னு அவர் நினைச்சிருக்கலாம். சரி, அவர் கூட இருந்து பிரிஞ்சு போன அவுஸ்பென்ஸ்கி மாதிரி ஆளுங்களோட ஒப்பிடும்போது இவரோட சொல்லிக் கொடுக்கிற முறை எப்படி இருந்துச்சு? 2 பேருக்கும் என்ன வித்தியாசம்? குறிப்புகள்ல சொல்றபடி பார்த்தா 2 பேருக்கும் நடுவுல பெரிய வித்தியாசங்கள் இருந்திருக்கு. அவுஸ்பென்ஸ்கி ரொம்ப அறிவியல் பூர்வமா பகுத்தாய்ஞ்சு விஷயங்கள் அணுகுறவரா இருந்திருக்கார். நாம எல்லாரும் தூக்கத்துல இருக்கோம், அதிலிருந்து வெளியில வர்றதுதான் முக்கியம்னு அதுல மட்டும் கவனம் செலுத்தினவராகவும் இருந்திருக்கார். தனிப்பட்ட மனுஷங்க மேல அவருக்கு ஆர்வம் கம்மியா இருந்த மாதிரி தெரியுது. அவரோட லண்டன் குழு ரொம்ப ரகசியமா இயங்குச்சு. குர்ஜீஃப் அவர் மனுஷங்களை ரசிச்சு பாக்குறவராவும் அவங்க மேல ஆர்வம் காட்டுறவராவும் இருந்திருக்கார். அவங்க தங்களை பத்தி வச்சிருக்கிற அந்த ஆளுமைங்கிற முகமூடியை கிழிக்கிறதுக்காக குடிச்சுக்கிட்டே ராத்திரி பூரா நடக்கிற டின்னர் பார்ட்டி மாதிரி ரொம்ப வித்தியாசமான வழிகளை பயன்படுத்தியிருக்கார். ஓ, கெனத் வாக்கர் சொல்ற மாதிரி ஆஸ்பென்ஸ்கியோட அந்த கடுமையான ஒழுக்கம் தனிப்பட்ட பொறுப்புணர்வை கத்துக் கொடுக்கல. ஆனா குர்ஜீஃப் தனிப்பட்ட பொறுப்பையும் சுதந்திரத்தையும் வளர்த்தார். அதே சமயம் தப்பு செஞ்சா, குறிப்பா குருவுக்கு கஷ்டம் கொடுத்தா தண்டனை கடுமையா இருக்கும்னு புரியவும் வச்சார். புரியுது. அப்புறம் குர்த்ஜீத் 2வது உலகப் போருக்கு முன்னாடி பாரிஸ்க்கு திரும்பி போயிட்டார். ஜெர்மன் ஆக்கிரமிப்பு சமயத்துல கூட அங்கேதான் தங்கி இருந்திருக்காரு. அந்த கஷ்ட காலத்துல கம்பளம், பொய்க்கண்ணிமை எல்லாம் வித்து சமாளிச்சிருக்காருன்னு சொல்றாங்க. ஜெர்மன் ஆளுங்க, போலீஸ், கள்ளச்சந்தை வியாபாரிங்கன்னு எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் பழக்க வச்சிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம பென்ஷனர்னே அவர் கூப்பிட்ட சில வயசான ஏழைங்களுக்கும் உதவி செஞ்சிருக்கார். ஆமா, போர் முடிஞ்சதும் அமெரிக்க மாணவர்கள் திரும்ப வந்தாங்க. அப்பவும் அவரோட முறைகள் தொடர்ந்திருக்கு. பெரிய விருந்துகள், நிறைய மதுபானம், கஷ்டமான வேலைகள்னு. அப்பவும் அவரோட அந்த சக்திகள் வெளிப்பட்டதா சில சம்பவங்கள் குறிப்புகள்ல இருக்கு. போருக்கு பின்னாடி வந்த ஃப்ரிட்ஸ் பீட்டர்ஸ்க்கு கடுமையான மன உளைச்சல், நர்வஸ் பிரேக் டவுன் மாதிரி இருந்தப்போ ஏதோ ஒரு உயிர் சக்தியை பாய்ச்சி அவரை உடனடியா குணப்படுத்திருக்காரு. அப்படியா? அதே மாதிரி பென்னட்டோட மனைவிக்கு ஏதோ மர்மமான வியாதி கஷ்டப்பட்டப்போ குர்ஜீஃப் கொடுத்த 2 மாத்திரையில வலியும் போய் உடம்பும் திடீர்னு சரியாயிருக்கு. இதெல்லாம் குறிப்புகள்ல இருக்கு. ஆஸ்பென்ஸ்கி இறந்த பிறகு நியூயார்க்ல இருந்த அவரோட குழுவையும் குர்ஜீஃப் ஏத்துக்கிட்டாருன்னு சொன்னீங்களே. ஆஸ்பென்ஸ்கியோட கடைசி புத்தகமான அறியப்படாத போதனையின் துணுக்குகள், அதாவது இன் சர்ச் ஆஃப் த மிராக்குலஸ், அதை படிச்சு பாராட்டினாலும் தன்னோட போதனைகளை சரியா புரிஞ்சிக்க பெல்சபப் தான் சிறந்த புத்தகம்னு சொன்னாரா? ஆமா, அது மட்டும் இல்ல. நியூயார்க்ல சைல்ட்ஸ் ரெஸ்டாரண்ட்ல நடந்த இன்னொரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. பென்னட்டோட கை அவர் கட்டுப்பாடே இல்லாம தானா எழுத ஆரம்பிச்சிருக்கு. அது அவரோட கையெழுத்தே இல்லையா? என்னது, தானாவா? ஆமா, அதுல பெல்செபப் புக் வரப்போறத பத்தியும் ஒவ்வொரு காப்பிக்கும் 100 பவுண்ட் கொடுத்து வாங்க சொல்லி சீடர்களுக்கு ஒரு கோரிக்கையும் இருந்துச்சு. அப்புறம் குர்ஜீஃப் அந்த கடிதத்தை சீடர்கள் கூட்டத்துல வாசிச்சப்போ இது குர்ஜீப்பால மட்டும்தான் எழுத முடியும்னு நிறைய பேர் சொன்னாங்களாம். இதுவும் அவரோட அசாதாரண திறமைகள்ல ஒண்ணுன்னு கருதப்படுது. ரொம்ப விசித்திரமா இருக்கு இதெல்லாம் கேட்க. சரி, அவரோட கடைசி காலங்கள் நெருங்கும்போது உடம்பு ரொம்ப மோசமாகுது. அதுக்கு 18 மாசம் முன்னாடி நடந்த இன்னொரு கார் ஆக்சிடென்ட்டும் ஒரு காரணமா இருக்கலாம்னு சொல்றாங்க. கெனத் வாக்கர் மாதிரி டாக்டர்கள் சொன்ன ஆலோசனையும் கேட்காம வாழணுங்கிற பிடிப்பே குறைஞ்ச மாதிரி இருந்திருக்காரு. ஆனா அதே சமயம் 1949 அக்டோபர்ல இறக்குறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பென்னட் கிட்ட அடுத்த 5 வருஷம் முடிவு பண்ணும், இது ஒரு புது உலகத்தோட ஆரம்பம். ஒன்னு பழைய உலகம் என்ன நசுக்கிடும் அப்படின்னு சிக்குன்னு பேனா நசுக்கிற மாதிரி சத்த போட்டு சொல்லியிருக்காரு. இல்லன்னா நான் பழைய உலகத்தை நசுக்கிடுவேன் சிக், அப்போ புது உலகம் ஆரம்பிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. ஓ,
அப்போ அவர் இன்னும் கொஞ்ச காலம் வாழ நினைச்சிருக்காரு போல. ஆமா, இத பார்த்தா அவர் இன்னும் குறைஞ்சது 5 வருஷமாவது வாழ நினைச்ச மாதிரி தெரியுது. ஆனா உடம்பு சரியில்லாத போதும் அவரோட கார் ஓட்டுறது அது ரொம்ப ஆபத்தானதாவே இருந்திருக்கு. கால் வீக்கத்தால பிரேக் போட முடியாத நிலைமையில கூட கார் ஓட்டியிருக்கார். ஐயோ, கடைசியா அக்டோபர் 29, 1949 இறந்துட்டார். போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர்ஸ்க்கே ஆச்சரியமா அவரோட குடல் மத்த உறுப்புகள் எல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடியே செயலிழந்து போயிருக்க வேண்டிய நிலைமையில இருந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, அவர் இறந்த பிறகும் கூட அவரோட உடம்ப பக்கத்துல நின்ன பென்னெட்க்கு யாரோ மூச்சு விடுற சத்தம் கேட்டதாகவும், ஒருவேளை அது குர்ச்சி போட கடைசி குறும்புத்தனமா இருக்குமோன்னு சந்தேகப்பட்டதாகவும் சொல்றார். ஆக நம்ம முன்னாடி நிக்கிறது எப்படி சொல்றது, ஒரு சிக்கலான, பல சர்ச்சைகளுக்குரிய, ஆனா சந்தேகமே இல்லாம ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மனுஷனோட சித்திரம். அவரோட வழிமுறைகள் பல சமயம் அதிர்ச்சி கொடுக்கறதாவும் ஏத்துக்க முடியாததாவும் இருந்திருக்கு. ஆனா அவரோட சீடர்கள் இதெல்லாம் அவங்களோட ஆழமான சுய விழிப்புணர்வுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் தான் செய்யப்பட்டதுன்னு உறுதியா நம்புனாங்க. அப்போ இந்த எல்லா விஷயங்களையும் சேர்த்து பார்க்கும்போது என்ன புரியுது? குர்ஜிப்போட ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் நடந்ததெல்லாம் ஒரு பக்கம் தன்னோட கருத்துக்களை ரொம்ப அடர்த்தியான சிக்கலான எழுத்து மூலமா பாதுகாக்கிறதும், இன்னொரு பக்கம் தான் சீடர்கள் தன்னை ரொம்ப சார்ந்திருக்காம அவங்களே தங்களை கவனிக்கணுங்கிறதுக்காக இந்த அதிர்ச்சி வைத்தியம் மாதிரி முறைகளை பயன்படுத்தினதும் இது ஒரு தெளிவான திட்டமிட்ட மாற்றம் மாதிரி தெரியுது. ஆமா, இத இன்னும் பெரிய அளவுல பார்த்தா கண்ணுக்கு தெரியாத சக்திகள் மேலயும் இறந்த பிறகும் தொடர்பு கொள்ள முடியுங்கிறதுலயும் அவருக்கு நம்பிக்கை இருந்ததா குறிப்புகள் காட்டுது. அவர்கிட்ட ஏதோ அசாதாரணமான சக்தி, குணப்படுத்துற திறன் இருந்ததாகவும் காட்டுது. வேணுமனே துன்பப்படுதல், தேவையான பதிவுகள் மேல அவர் கொடுத்த அழுத்தம். வளர்ச்சிங்கிறது சௌகரியத்துல வராது, சவால்களையும் கஷ்டமான அனுபவங்களையும் சந்திக்கிறதுல தான் இருக்குங்கிற கருத்தை முன்வச்சு நாம வழக்கமா பாக்குற ஆன்மீக பாதைகளுக்கு ஒரு பெரிய சவாலா இருந்துச்சு. ரொம்ப சரி. இத கேட்கிற நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுதான். சில சமயம் ரொம்ப தீவிரமான, நமக்கு பிடிக்காத அனுபவங்கள் கூட நம்ம வளர்ச்சிக்கு ரொம்ப அவசியம்னு குர்ஜீஃப் நம்பினார். உங்க சௌகரியமான வட்டத்திலிருந்து வேணும்னே கொஞ்சம் வெளியில வந்து சில கஷ்டமான பதிவுகளை சந்திக்கிறதுக்கு, அதுக்கு குர்ஜீஃப் மாதிரி ஒருத்தர் ஏற்பாடு பண்ணாட்டின் கூட உங்களோட புரிதலையோ சுய விழிப்புணர்வையோ எப்படி பாதிக்கலாம், இதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.